வாங்க எப்படி மூணே பொருளை வச்சு சூப்பரான டேஸ்ட்டான குல்ஃபி செய்யலாம்ங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க. இதுக்கு வந்து பாத்திரத்தில் 1.5 லிட்டர் அளவுக்கு பாலை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நல்லா திக்கார அளவுக்கு சுண்டை வச்சு எடுத்துக்கணும். நல்லா சுண்ணதில் ஒரு அரை கப் அளவுக்கு சீனி வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா சுண்டுட்டுனா அது பாலே வந்து இனிப்பு தரணுங்கிறதால நான் வந்து அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் வந்து பசும்பால் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பசும்பால் கிடைக்கலன்னா நீங்கள் பாக்கெட் பாலில் செஞ்சுங்க. நல்லா வந்து சீனி கரைஞ்சோடனே 2 ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுட்ரு வந்து சேர்த்துருக்கேன். நான் பாதாம் பிஸ்தா முந்திரி வந்து பவுடராக்கி வந்து இதில் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வந்து இப்போ இறக்கிடலாம். இது ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆற விட்டுட்டு குல்ஃபி மோடில் வந்து ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட குல்ஃபி மோடு இல்லைன்னா நீங்கள் வந்து டம்ளரில் கூட ஊற்றிக்கலாம். இல்லை ஒரு டப்பாவில் நீங்கள் ஊற்றிட்டு கரண்டியால் எடுத்து வச்சு கூட சாப்பிட்லாம். இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு 5 ஹவர்ஸ் எடுத்துட்டு அதை வந்து தண்ணியில் நல்லா காமிச்சிட்டு 2 பக்கம் திருப்பிட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டான குல்ஃபி ரெடி.